பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இந்த அருமையான தருணத்தில் எங்களுடன் இணைந்திருக்கும் திரு டிஆர் சார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் சரவணன் சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்மா பிக்சர்ஸ் திரு எத்தில்ராஜ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலம்பாட்டம் ரீரிலீஸ் அப்படிங்கிறப்போ கேட்டப்பே எங்களுக்கு புத்துணர்ச்சி ரொம்ப பெருங்கடலாக தோணுச்சு, பெருங்கடலாக வந்தது. அதுக்கப்புறம் அப்போலேருந்து ஒரு செட் ஆஃப் ஒர்க்காக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அவங்களோட சைட்லேருந்து, அதாவது ஃபேன் சைட்லேருந்து, அப்புறம் வாசார் சைட்லேருந்து கிடச்சிட்டு இருக்கிற சப்போர்ட்ஸ் ஃபினாமினல், ரொம்ப அருமையான சப்போர்ட்டு. அவங்களோட இது முழுக்க எஸ்டிஆரோட முழு உழைப்பில் இந்த படம் சிலம்பாட்டம் வந்தது. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் இருக்குது. அதாவது இந்த படத்தை விஜய் சாரும் செப்பரேட்டாக பார்த்துருக்காங்க, அஜித் சாரும் செப்பரேட்டாக பார்த்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அது சரவணன் சாருக்கும் செப்பரேட்டாகவே அவங்க கூப்பிட்டு இந்த படத்தோட மேக்கிங் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் எஸ்டிஆர் சாரும் அப்புறம் யுவன் சாரும் கம்பைனான 3வது படம். இதனோட விசேஷமே இதில் படத்தில் 5 பாடல்களுமே பிளாக் பஸ்டர்னால் அப்படி ஒரு பிளாக் பஸ்டர். எங்கே கேட்டிங்கனாலும் இந்த பாடல்கள் ஒலித்து கொண்டிருந்த ஒரு சமயம். எஸ்டிஆர் சாருக்கும் அதே மாதிரி லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸுக்கும் இந்த படம் மிகவும் இது மாஸ் என்டர்டெய்னராக வந்த படம். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வணிக ரீதியாக ஒரு பெரிய லாபத்தை தந்த படம் இந்த படம் சிலம்பாட்டம். ஸோ அதனால் நாங்கள் வெளியிலேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் வெரி வெரி ஹாப்பி டு ப்ரெசென்ட் த ஃபிலிம் ஆன் பிஹாஃப் ஆஃப் எல்மா மூவிஸ். அண்ட் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா வினை தாண்டி வருவாயாவோட கமிட்மெண்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஏற்கனவே வேற ஒரு லீடர் இருந்தவர் பார்த்துட்டு ஜிவிஎம் சார் பார்த்துட்டு இமீடியட்டாக இல்லை நம்ம சிம்பு சாரோட தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவும் இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது சிலம்பாட்டம் பொறுத்த வரைக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும், அதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த படத்தில் என்டர்டெயின்மெண்ட் கம்ப்ளீட் மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும். இன்றைக்கி நிறையா ரீரிலீஸ் ஃபிலிம்ஸுக்கு என்கரேஜிங்காக இருக்குது. தேட்டர்கள் சைட்லேருந்து பெரிய வரவேற்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு படமாக இந்த படம் அமையும்னு நான் நம்புகிறேன். தேட்டர் ஓனர் சார்பிலையும் எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் சார்பிலையும் எங்களோட இந்த படத்தை கொண்டு வரதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. உங்களோட ஆரவாரமும் மகிழ்ச்சியும் இதில் இந்த படத்துலேயும் ரிலீஸ்லேயும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். டிஆர் சாருக்கு வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஹாப்பி பர்த்டே சிம்பு. சிம்புன்றது என்ன, சிம்புவை நினச்சாலே ஒரு தனியாலாம் யோசிக்க முடியாது. சிம்புக்கு பின்னாடி ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஃபேன்ஸும் தமிழ் உள்ளங்களும் இருக்குது. அது எனக்கு படம் பண்ணுறதோட படம் ஃபஸ்ட்டு டே போய் தேட்டரில் பார்த்தப்ப அதை நான் கண்கூட பார்த்தேன். நாம் ஒரு கேரக்டர் எழுதுவோம், அதில் மாஸ் மொமெண்ட்ஸ் நம்ம எழுதும்போது அதை பண்ணுவோம். ஆனால் அது ஒரு ஃப்ரேமில் க்ரியேட் ஆகிறது இருக்குல்ல, அது ஒரு சிம்பு மாதிரி ஒரு ஒரு ஸ்டாருக்கு, மாஸ் ஹீரோவுக்கு ஒரு இயல்பாக வர விஷயமா இருந்துச்சு. இது எல்லாரும் இது ஒரு டபுள் ஆக்ஷன் ஃபிலிம்னு நினைப்பாங்க. இது வெறும் டபுள் ஆக்ஷன் இல்லை. ஃப்ளாஷ்பேக் அப்புறம் ஒரு பில்லா கெட்டப்பில் வருவார். அதுக்கு தேட்டரில் ஒரு வைப் இருக்கும். ஸோ இந்த டைமில் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், மெயினாக யுவனோட மியூசிக் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. மதியோட ஃபோட்டோகிராஃபி, டான் மேக்ஸோட எடிட்டிங். அந்த தமிழ்ன்ற சாங் வாலி சார் எழுதினார். வாலி சார் அப்பாவுக்கு ரொம்ப பழக்கம். என்னோடய அப்பா கவிஞர் உளுந்தூர்பேட்டை சண்முகம். டிஆர் சாருக்கெலாம் ரொம்ப நான் ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஸோ என்னோடய ஃபேமிலி ஃபில்ம் மாதிரி சிம்புன்றது என்னோடய பிரதர், என் ஃபேமிலி மாதிரி. ஸோ சிம்புக்கு நான் கொடுத்த இந்த வெற்றின்றது எனக்கு நான் கொடுத்துக்கிட்ட மாதிரி தான் இது. ஸோ அப்போ தேட்டரில் போய் கொண்டாடின மாதிரி ரீரிலீஸ்க்கு அப்புறமும், ரீரிலீஸ் அப்பவும் இந்த படத்தை நீங்கள் கொண்டாடணும்.
வாலி சாரோட பிளெஸ்ஸிங்லாம் இந்த அந்த பாட்டு எழுதும்போது அவர் அந்த ஒவ்வொரு வரியும் பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து நீ ஸ்க்ரீனில் பாரு, இது வந்து நான் வந்து புரட்சி தலைவருக்கு எழுதியிருக்கேன், அந்த மாதிரி வரிசையாக சொன்னார். அந்த மாதிரி நான் சிம்புக்கு எழுதின வார்த்தை இந்த பாட்டு வந்து காலங்காலமாக இருக்கும். இந்த தமிழண்டா சாங் வந்து காலங்காலமாக இருக்குன்னு ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. மச்சான் வந்து முத்துக்குமார் சார் முத்துக்குமார் எழுதினார். அவரோட இன்வால்மெண்ட் அந்த சாங்கில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ளஸ்ஸும் அமைஞ்ச சாங். இந்த டைமில் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், பிரபு சார், ஸ்னேகா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும், விநாயகம், கிஷோர், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா சினிமான்றது வந்து ஒரு ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒரு டீம் ஒர்க்கு. ஸோ என்னோட டீம் அந்த ப்ரொடியூஸ் பண்ண லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ், அவங்க வந்து அப்போ வந்து ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபிலிம் இது. என்னென்னா ஒரு கதை கிடையாது, 2 கதை இது. ஸோ 2 படம் எடுத்தோம். ஆக்சுவலாக ஒரு படம் எடுக்கல, நாங்கள் 2 படம் எடுத்தோம். அதுக்கு வந்து அவங்க சைடு அந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ என்னோட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன் எல்லாத்துக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தேட்டர் இது வந்து ஒரு தேட்டரில் கொண்டாட்டமாக படங்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ரீசெண்ட் டேஸில். இந்த படம் ஒரு கொண்டாட்டமான படம். ஸோ நீங்கள் எல்லோரும் போய் தேட்டரில் இதை கொண்டாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிற சகலகலா வல்லவர் டிஆர் சார் அவர்களே, டைரக்டர் சார் சரவணன் அவர்களே, குகன் சார் அவர்களே, மற்றும் தலைமை மன்றத்தைச் சேர்ந்த சித்தப்பா என்று அழைக்கப்படும் ராஜ் சார் அவர்களே, பிரஸ் அண்ட் மீடியா அவர்களே, மற்றும் சிம்புவின் உயிரான ரசிகர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. இன்று என் மகன் சிலம்பரசன் அவர்களுடைய பிறந்த நாளை, அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிலம்பாட்டத்துடன் சேர்த்து கொண்டாட வேண்டும் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இன்றைக்கு சிலம்பாட்டம் படத்தின் மறு வெளியீட்டை ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று துடிப்போடு ஒரு எழுச்சியோடு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் அவர்களே, அவருக்கு கரங்கொடுக்க அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய இனிய நண்பர், தயாரிப்பாளர், ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸுடைய அன்பு நண்பர் குகன் அவர்களே, மற்றும் இந்த படத்தை இயக்கி ரசிகர்களை அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய மனங்களை எல்லாம் மயக்கி தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்த படத்தின் இயக்குனர், என்னுடைய குடும்ப நண்பர் என்று அவர் சொன்னார். உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்களை, கவிஞரை பற்றி. அவர் எங்களுடைய குடும்ப நண்பர், என் மனைவி இல்லத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் வீட்டிலே இருக்கக்கூடிய அவருடைய மகளை நான் என் படத்திலே பாட வைத்திருக்கின்றேன். என்னுடைய மகன் படத்திலே சரவணன் இயக்குனராக பணியாற்றி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான படத்தை தந்திருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட சரவணன் இன்றைக்கு இங்கே வந்து மேடையிலே வாழ்த்தி அமைந்திருக்கின்றார். அதை போல இங்கே வரவேற்று பேசிய, நல்ல பேருக்கேற்றவாறு கன்னி தமிழிலே கவிதை நடையிலே எல்லோரையும் வரவேற்று பேசிய அன்பு சகோதரி கவிதா இங்கே அழகாக, அற்புதமாக, தெளிவாக, நல்ல உச்சரிப்போடு, உற்சாகத்தோடு தமிழை உச்சரித்த அழகை பார்க்கின்ற போது இன்னும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு தமிழ் திரையுலகத்திலே இதை போன்ற சான்றுகள் இருக்கட்டும், இதை போன்ற சாட்சிகள் இருக்கட்டும், இதை போன்ற தடயங்கள் இருக்கட்டும். அவருடைய பேச்சை கேட்டவுடன் இந்த படத்தை பற்றி எந்த இடத்துல எதை பற்றி பேசணுமோ அதை பற்றி தான் பேசணும். அந்த அம்மா வந்து என்ன பார்த்த உடனே, நான் இங்கே வந்திருக்கிறது, நானும் ஒரு பார்வையாளராக வந்திருக்கின்றேன். நான் இப்போல்லாம் எந்த மேடைக்கும் அதிகமாக போகிறதில்லை. சமீபத்தில் என்னுடைய இனிய நண்பர், என்னுடைய முன்னோடி, எனக்கு பிடித்த இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய 50 ஆண்டுகால பாராட்டு விழாவுக்கு செல்ல வேண்டும் என்று நான் கலாட்டா.com ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன். அதுக்கு காரணம் என்னென்னா,
எல்லாரும் நினைப்பீங்க கூப்பிட்டோன்னு போயிடும். கூப்பிடுற விதத்தில் கூப்பிட்டாரு, அன்பாக கூப்பிட்டாரு, பண்பாக கூப்பிட்டாரு, பக்குவமாக கூப்பிட்டார் பாக்யராஜ். அவரே கூப்பிட்டாரு, அதனால் மட்டும் போனேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம், ஒரு விநியோகஸ்தரை மதிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நம்ம எல்மா பிக்சர்ஸ் எத்திராஜ் இந்த படத்தை வெளியிடுகிறார் என்று சொன்னால், ஏதோ எங்கேருந்தோ ஒரு கரும்பு தோட்டம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதை ஆனாலும் எனக்கு சினிமா மேலே ஈடுபாடு, யாருக்கு வேணாலும் சினிமாவில் ஈடுபாடு வரலாம், அது வேற விஷயம். வந்து அவங்க சினிமாவை ரசிக்கலாம், சினிமாவில் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் விநியோகஸ்தராக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 படங்களுக்கு மேலே என்னுடைய மகனுடைய மாநாடாக இருக்கட்டும், மார்க் ஆண்டனியாக இருக்கட்டும், மார்த்தட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு படங்களை, அது அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், அத்தனை படங்களை வெளியிட்டு பார்த்தவர். அவருக்கு இந்த படத்தின் மீது ஒரு தாளாத ஒரு இது. அவருக்கு பாலன் என்ற என்னுடைய இனிய நண்பர் தான் இந்த படத்தை வாங்குவதற்கு, இது எல்எம்எம் இந்த படத்தை தயாரித்தது என்னுடைய இனிய நண்பர் மறைந்துவிட்ட எல்எம்எம் லட்சுமி மூவி மேக்கர்ஸுடைய முரளி அவர்கள். இந்த இங்கே சரவணன் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய பட்ஜெட்டு பெரிய பட்ஜெட்டு. அந்த காலகட்டத்தில் இந்த படம் ரொம்ப பெரிய பட்ஜெட்டு. அதை எடுக்க அவர் தயங்கிய போது, நாம் இன்னைக்கு எல்எம்எம் முரளியோட பையன் கோகுல் அவர் இது இருக்காரு, கோகுலுக்கு கூட தெரியும், அந்த தயாரிப்பாளருக்கு முரளிக்கு அந்த அளவுக்கு நான் உறுதுணையாக அவருக்கு உற்சாகத்தை ஊட்டி ஊக்கத்தை கொடுத்து இது பண்ணேன். நான் என்னென்ன பட்ஜெட் இப்படின்னா, முரளி சார், சரவணன் நீங்கள் கேளுங்க, சரவணன் சொன்ன சப்ஜெக்ட், அதுக்கு என்ன தேவைன்னு யோசிக்காதீங்க, பட்ஜெட்டு சப்ஜெக்டை பாருங்க, பட்ஜெட்டை பார்க்காதீங்க, அடிச்சு சொன்னேன். அதே மாதிரி அவரால் முயன்ற அளவு அந்த காலத்தில் இந்த படம் ஒரு பெரிய பட்ஜெட் படம், அந்த அளவுக்கு அவர் எடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளர். அந்த படம் அந்த காலத்திலேயே இதில் வந்து என்னுடைய சிலம்புடைய இனிய நண்பர் என்னுடைய காதல் எழுவதில்லை படத்தில் இது பண்ணி, அதுக்கப்புறம் மன்மதன் படத்தில் சிலம்பால் இது பண்ணப்பட்ட நம்முடைய நண்பர் சந்தானம் இந்த படத்தில் அற்புதமான காமெடி ரோல் பண்ணியிருப்பார். படம் வந்து சார், என் பையன் என் பையனோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறத விட, இந்த ரீரிலீஸ் காலகட்டத்தில், ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம், இது ஒரு ஏஐ காலம், இது ஒரு சாட் ஜிபிடி காலம். இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு. நான் அதை என்ன சொல்கிறேன்னு சொன்னாக்கா, நான் அப்படி பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பிரமிக்க வைக்குது. என் பையங்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த வைக்கணும். நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன். நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன். நான் பயங்கர கலா ரசிகன், தேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன். இந்த படம் நான் தேட்டரில் பார்த்தேன். இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத் இந்த நம்மளுடைய லேப் தேட்டரில் பார்க்கவுள்ளே பிரமிக்க வைக்குது. என்னன்னா, என்ன கலர்ஃபுல் ஃப்ரேமு. நானே பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவன், பிரம்மாண்டமாக டான்சர்ஸ் போட்டு எடுக்கிறவன். அந்த தமிழன் நான் அந்த பாட்டுக்கு தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸு, என்ன டான்சர்ஸு, என்ன கோரியோகிராஃபி, அதில் என்ன ஆர்ட் டைரக்ஷன், அதில் வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த ஃப்ரேம் ஒன்றுத்துலேயும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்லி அவர் கேமராமேன், அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு. என்னடா இதுன்னா, ஒரு படத்தை பற்றி பேச வந்தால் அதை பற்றி பேசணும், அதோட இயக்குனரை பற்றி பேசணும், அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பற்றி பேசணும். அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்துரு. இந்த படத்தில் நடித்தது என் மகன், அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன். நான் என் மகனையும் பார்க்கின்றேன், குகனையும் பார்க்கின்றேன். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, சந்தானமாக இருக்கட்டும், சந்தானம் எஸ், சரவணன் டைரக்டர் எஸ், சிம்புவோடு அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா, அது எஸ். சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த மச்சான் மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க, என்ன மச்சான் பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, தச்சான் மனசை தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு,
அவங்க 2 பேரும் வரக்கூடிய அந்த அந்த பாட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோரில் அந்த பாட்டோடைய இது அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்எம் முரளி வந்து சொன்னப்போ அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியாக இருக்கும். அது வந்து அந்த இளையராஜா அண்ணன் பாடியிருப்பார். அந்த பாட்டை அது அந்த 2 பேரையும் சிலம்பரசன் ஸ்னேகா 2 பேரையும் பார்த்தாக்கா சிலம்பரசன் ஒரு எஸ்ஸு, ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இனிஷியல் எஸ்ஸு, இந்த எஸ்ஸும் சேர்ந்தா டபுள் எஸ்ஸு, அதாவது எஸ்எஸ். அதாவது நம்ம எஸ்எஸ்ன்னு சொன்னால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அதை தான் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அதை மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லை, அந்த அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ளஸ் ஏ ஃபீல். என்ன லவ், என்ன ரொமான்டிக்.